தமிழுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமா என்னோட பாட்டு சொல்லும் செய்தி. முதல்ல பாத்தீங்கன்னா கையில கிடைச்ச கப்பு தட்டு அதெல்லாம் மியூசிக் வச்சோம். அப்புறம் அப்படியே சின்னதா ஒரு ட்ரம் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்தோம். அப்படியே இப்போ கீபோர்டே கொண்டு வந்துட்டோம். இது அப்படியே ரகுமான் யுவன் சங்கர் ராஜா யூஸ் பண்ற பல கோடி கீபோர்டு கிடையாது. முதல்ல நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் இருக்கு. அவங்களுடைய தொடர்ச்சியான ஒரு ஆதரவும் ஒரு உற்சாகமும் தான் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போவதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வைக்கிறது. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம 13 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டா கூட அதை பொறுமையா பார்த்து இந்த இடத்துல நீங்க இந்த விஷயம் சொன்னீங்களா, அதை பத்தி இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமான்னு சொல்லி நமக்கு தெரியாத தகவல்களை நம்மளே தேடி தேடி கொடுத்தோம்னா அதுல இல்லாத இன்னும் பல தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க கமெண்ட் வழியா. அதே நேரத்தில் ஏதாவது பிழை விட்டா கூட அதை ரொம்ப தன்மையா எடுத்து சொல்லவும் செய்யறாங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதே அவங்களுக்காக தான். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு எந்த விதத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு உற்சாகம் ஒரு விதமாக தான் இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய தன்மை நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இனிமே உங்க கையில் தான் உண்மை. 34 வருஷத்துக்கு முன்னாடி 1990 ஜூலை 12 வெளியான ஒரு முக்கியமான படம் கிழக்கு வாசல். இளையராஜாவோட இசையில மிக பிரமாதமான பாடல், மிக பிரமாதமான திரைக்கதை, ஒரு சமூக நீதி திரைப்படம்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்துல இப்ப பேசலாம் எல்லாரும், அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு கருத்தை பேசி அதை தைரியமா சொல்லி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். கார்த்திக்குடைய நடிப்புல ஆர்பி விஜயகுமாரோட டைரக்ஷன்ல சத்யஜோதி ஃபிலிம்ஸ். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய ஹீரோஸ் அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டாமினன்ஸ் ஆன சில ஹீரோஸுக்கு கிராமத்து படங்கள் வர்றது கொஞ்சம் ரேரா இருந்து அந்த நேரத்தில் பாரதிராஜா கால கிராமம்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போய் வேற மாதிரி படங்கள் வர அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரஜினிகாந்துக்கு ஒரு எஜமானாக இருக்கட்டும், விஜயகாந்துக்கு ஒரு சின்ன கவுண்டராக இருக்கட்டும், நீங்க சொன்ன சிங்கார வேலை முதல் சில கிராமத்துல தான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிராமத்தை பேஸ் பண்ணி எல்லா நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் லைஃப் டைம்ல சொல்ற மாதிரி இருக்குது. அதை கொடுத்தவர் யாருன்னா ஆர்வி உதயகுமார். அதிகமாக கொடுத்து ஆர்வி உதயகுமார். அந்த வரிசையில கார்த்திக் நவரச நாயகனுக்கு இதே மாதிரி கிராமத்து தோணிகள் நிறைய படங்கள் இருக்கு. ரொம்ப ஹிட்டான படத்துல 2 படம் சொல்லலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பொன்மணி, அது ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு ஏற்படுத்தின படம். அதுக்கப்புறம் நம்ம கிழக்கு வாசல். ஏன்னா கார்த்திக் அப்படின்னாலே ஒரு துருதுருப்பு. அவர் நவரச நாயகன் சொல்றதோட மட்டும் சார்மிங்கா. ஆமா, அது அவர் இடத்துல நிக்க மாட்டார், அப்படியே சுத்திக்கிட்டே பரபரப்பா இருப்பார். அவ்வளோ ஒரு கியூட்டான ஒரு கார்த்திகை இந்த படத்துல நம்ம ஒரு வித்தியாசமான பரிமாணம் தரணும். அவ்வளோ கியூட்டான ஒரு கார்த்திகை இந்த படத்துல ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை நம்ம பார்த்துருப்போம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கிழக்கு வாசல் படம் தான், அதுக்கப்புறம் பொன்னுமணி. இந்த படம் தான் எஜமான் படத்துக்கும் காரணம். என்ன அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சா வெளியாச்சு. 1990 இந்த படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஷூட் 1990 ஸ்டார்டிங்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வி உதயகுமார் இந்த படம் எடுக்கும் போதே சைமல்டேனியஸா உறுதிமொழின்னு ஒரு படம் பிரபு ஹீரோவா வச்சு சிவகுமார் எல்லாம் நடிச்சு அந்த பக்கம் சைமல்டேனியஸா 2 படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஷூட்டிங் கொடைக்கானல் போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா சிவாஜி வீட்டுல இருந்து 1000 மீன் குழம்புலாம் வரணும், ரொம்ப ஆசையா சாப்பிட்டேன்லாம் ஒரு பெரிய சொல்லியிருந்தாரு. 2 படமும் சைமல்டேனியஸா மாறி மாறி ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார், பரபரப்புல இருந்தாரு. இல்லை கிழக்கு வாசல் படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஷூட்டிங்க்கு அப்போ செட்டு எழுதிச்சு. செட்டு எரிஞ்சு அதை அதிர்ஷ்டவசமா யாருக்கும் உயிர் ஆபத்துலாம அணைச்சிட்டு அதை அகற்றி புது செட்டு போட்ட நேரத்தில் அதை எரிஞ்சதை பார்த்த இந்த படத்துடைய திரைக்கதை இயக்கம் தான் ஆர்வி உதயகுமார். கதை எழுதுறது MS மது. அவருக்கு ஃபிட்ஸ் அப்புறம் அவரை ட்ரீட்மெண்ட் கொண்டு போனாங்க. சரி, அவர் போட்டு ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா சுலோச்சனா ஷூட் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு மூக்குல ரத்தம் வந்திருக்கு. இந்த சீன்ல ரத்தம் கிடையாது அப்படின்னு போது உண்மையிலேயே அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில அவர் கிளைமேக்ஸ் மட்டும் பாக்கி வச்சுட்டு கிழக்கு வாசல் வச்சுட்டு அந்த பக்கம் உறுதிமொழி ஷூட்டிங் போயிட்டு வர்ற வழியில நண்பர்களை பார்த்துட்டு அவங்க கூட கார்ல போகும்போது மலையில இருந்து கார் உருண்டு 13 வெல்ட்டி அடிச்சு ஒரு விபத்து, பெரிய விபத்து. ஒரு தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ் போயிட்டார் 1.5 மாசம். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம்னா, உலகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கேன், எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த நிறைய தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் படத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னை நம்பல, அவ்வளவுதான், இதோட நான் முடிஞ்சுட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் கொஞ்சம் குணமாகி வந்ததும் காதலையும் மூக்கிலையும் பஞ்சு வச்சுட்டு நான் தான் கிளைமேக்ஸை டைரக்ட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சு அந்த படத்தோட கிளைமேக்ஸை டைரக்ட் பண்ணாரு. அவருடைய அந்த ஒரு விடாமுயற்சிக்கும் அந்த உண்மையான கமிட்மெண்ட் டெடிகேஷன் உழைப்புக்கும் தான் இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட். இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தோட 175வது நாள் விழாவை கூப்பிடுறாங்க. மிகப்பெரிய ஹிட் வசூல். அப்போ அவர் வராரு, பேசுறாரு. இந்த மாதிரி நபர்களால தான் சினிமாவே இயங்கிட்டு இருக்கு. இப்படி உயிருக்கு போராடி நீங்க டைரக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டைல சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே உதயகுமார் சொன்னாரா, நீங்க என்ன
சான்ஸ் கேட்குறீங்க, ஆக்சுவலாக உங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமைன்னு சொல்லி அவருக்காகவே பண்ண படம் தான் எஜமான். ஸோ கிழக்கு வாசல் தான் அடுத்து பண்ண பொண்ணுமணியிலிருந்து எல்லா படத்துக்கும் காரணமாக அமைஞ்சது. இந்த படத்துல கதை பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கூத்து கட்டுற கலைஞராக இருப்பாங்க, மனோரமா அம்மாவா இருப்பாங்க, வள்ளியூரான்ற கேரக்டர் சண்முகசுந்தரம் நடிச்சிருப்பாரு. அவர் விஜயகுமார், ஆமா 2 ட்ராக் விஜயகுமார் ரேவதி அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி சில பெண்களை வந்து ரொம்ப காலமா வந்து கோயிலுக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அதுல நிறைய விஷயங்கள் பண்றதுலாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண்ணா விஜயகுமார் கிடைப்பாங்க. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குஷ்பு கார்த்திக் லவ், அதுல வந்து இவர் வந்து ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் ரேவதியும் ஒருத்தர் அறிமுகமாகிற அந்த சீன் இருக்கு, 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல காட்டுற சீன்ல அழகா வந்து கார்த்திக் வந்து பொண்ணுரங்க வந்திருக்கேன் அப்படின்பாரு ஒரு வீட்டுல. அப்போ வந்து இவங்க வந்து தாயமா வந்திருக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபிளாஷ்பேக் நினைக்கும் போது நம்மள மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கு ஃபுல்லா ஜனகராஜ் வந்து ரேவதிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் செமையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து குஷ்பு லவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க குடும்பத்துல வந்து ஏத்துக்க மாட்டாங்க, பணக்காரரா இருப்பாரு, இவர் அவமானப்படுத்திடுவாரு. அப்புறம் வந்து அவங்க அம்மா இறந்து போய் இவர் வந்து குஷ்புக்கு வேற திருமணம் பண்ணி வைக்கும் போது ஒரு கூத்து கலைஞனா அவர் காதலிச்ச காதலோட திருமணத்துக்கே வந்து அவர் திருப்பி கூத்து கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த பாடி பரவாயில்லை பாடி. ஸோ ஒரு கலைஞர் நான் வந்து எதிரி அதெல்லாம் பார்க்கல, கலைக்காக அங்கேயும் போய் நின்று பண்றாங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாரு. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரேவதியோட லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு ஒரு காதல் வந்து இறுதியில வந்து அந்த குஷ்புவோட அப்பா வந்து குஷ்புவை கட்டி கொடுக்க வந்து முன் வந்தாலும் அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அப்போ ஒரு கிளாஸான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த ஊருக்காக வந்து அவர் தன்னை டெடிகேட் பண்ண ஒரு கலைஞரை கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஊர் வந்து கார்த்திக்கு பின்னாடி சப்போர்ட்டாக ரேவதி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படத்தெல்லாம் பார்க்க, அதாவது மனோரமா, விஜயகுமார், சண்முகசுந்தரம், தியாகு, குஷ்பு, ஜனகராஜ், ரேவதி, கார்த்திக், ஸோ இப்படி இத்தனை பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வந்து நல்ல செமையான ஒரு படத்தை கொடுத்து ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. ஆக்டிங்க்கு, ப்ரொடியூசருக்கு, ஆக்ட்ரஸுக்கு, சினிமோட்டோகிராஃபருக்கு ஏகப்பட்ட ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு படம். இதுல படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது இளையராஜா. உண்மை, அவருடைய இசை படத்துல 5 பாட்டு, ஒரு பாட்டு தான் வாலி, 4 பாட்டு எழுதுறது ஆர்வி உதயகுமார். இதே சைமல்டேனியஸா படம் உறுதிமொழி படத்தை இளையராஜா மியூசிக் 7 பாட்டை எழுதுறது ஆர்வி உதயகுமார். ஒரு சிறந்த பாடலாசிரியர். இந்த பாடல் வரிகள் வெரைட்டியில வந்து தெரியும். இதுல ஹிட்டான பாட்டு நிறைய இருக்கு, பாடி பரதகிளி, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து வேற என்ன பாடல்கள் நிறைய இருக்கு. பச்சை மிளகு இருக்கு, அந்த பாட்டுலாம் சார் தாந்திரிகிடதான் திரிகிடதான் தித்தலாங்கு தித்தலாங்கு தித்தத்தான் திரிகிடதான் திரிகிடதான் தித்தலாங்கு தித்தலாங்கு தித்தத்தா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாசப்படி. ஸோ நிறைய அதுல இந்த பாடல் அதிகமா பேசாத ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கீரவாணி ராகத்துல உருவான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் மாதிரியே வந்த பாடல் பாத்தீங்கன்னா கீரவாணி அப்படி நிறைய என்னன்னா கார்த்திக்கும் குஷ்புக்கும் நடக்கிற அந்த செல்ல சண்டை, அந்த சின்ன சின்ன அந்த சுட்டித்தனத்தை தான் அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. பாட்டுல மத்ததெல்லாம் வேற மாதிரி இருப்பாரு. இந்த ஒரு பாட்டுல கம்ப்ளீட் ஒரு யூத்தா இருப்பாரு. படத்துலயே லென்த்தான பாட்டு தான், 5 நிமிஷம் 1 செகண்ட் போடும். அந்த பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக்குடைய மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சீன் வந்து அந்த படத்துல வந்து துருதுருப்பா பார்த்துருந்த ஒரு கார்த்திகை நம்ம கண்கள் இருக்கிற மாதிரி ஒரு சீனை வரும். சென்டிமெண்ட் பாட்டை பார்ப்போம், அப்புறம் அந்த சீனை ட்ரை பண்ணி பார்ப்போம், பேசுவோம். ஸோ இந்த பாட்டு முடிஞ்சவே வந்து ஒரு வயல்வெளி, ஒரு சின்ன மரத்தடி, அந்த ஊர் கிராமத்துல நம்ம போவோம், சாதாரண கிராமம் தானே நினைப்போம். அது அவ்வளவு அழகா வந்து கேமராமேன் அப்துல் ஹமீத் காட்டியிருப்பாரு அந்த பாட்டை. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆர்வி உதயகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை முதல்ல டைரக்ட் பண்றதா இருந்தது மனோபால் அவர்கள். மனோபால் அவர்கள் காமெடியான தான் தெரியும். அவர் 50 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாரதிராஜா அவரோட அசோசியேட் அவர். அதுல வந்து அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் அதுக்கு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கால் ஷீட்ல அதனால உதயகுமார் டைரக்ஷன் வந்திருக்காரு. ஆனா இந்த படத்துடைய வெற்றி காரணமா 90ல வந்து இந்த படம் 92ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ரீமேக் பண்ணிருக்காங்க. மேரே சஜ்னா சாத் நிபானா அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி கன்னடால வந்து சிந்தூர திலகான்னு ரீமேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் 1995ல தெலுங்குல சிலக்கு பச்சா கப்பூரம்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிட்டான ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஸோ இந்த பாடலை வந்து நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்காக வந்து ஒரு எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ண தயாரா இருக்காங்க. தடுக்கி வந்து மிடுக்கி கூட குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு வளைச்சு வேலை விரிச்சு வரும் கண்ணாலே இது எப்போது சித்தாடு பூமானே சொல்லாத பொத்தாடு நான் தானே சித்தாட பவாட குத்தால நீரோட தடுக்கிதான் தடுக்கி வந்து மிடுக்கி கூட குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு வளைச்சு வேலை விரிச்சு வரும் கண்ணாலே மஞ்ச வாத்து நடைய பார்த்து
நெஞ்சோரம் இந்நேரம் நோயாச்சு கொஞ்சம் வார புளியங்காத்து இஞ்சாறு அஞ்சாறு நாளாச்சு கரும்பு கரும்புதான் கடிக்குதே எறும்பு எறும்புதான் வயசுல அரும்பு அரும்புதான் மனசுல துரும்பு துரும்புதான் அழகுல முன்னாலே வந்தாலே சீராட்டி நின்னோமே எல்லோரும் பாராட்டி முன்னாலே வந்தாலே சீராட்டி நின்னோமே எல்லோரும் பாராட்டி சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கிதான் தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் கொழுக்கி கொழுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானும் வளைச்சு வளைச்சு வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே சொக்காத பொத்தானும் நான் தானே சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கிதான் அப்படி போயிட்டே இருக்கும். அப்படியே அந்த கிராமம் அங்க இருக்கக்கூடிய அவர் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வரிகளா வச்சிருப்பாரு. பண்ண மாடு காளைய பார்த்து திண்டாடி திண்டாடி ஓடாதா தின்ன சோறு ஜீரணமாக வம்போடு தும்போடு வாராதா மறைச்சு மறைச்சுதான் மயக்குது வரைச்சு வரைச்சுதான் நடக்குது வரப்பு வரப்புதான் வழுக்குது தடுக்கி விழுந்துதான் தவிக்குது பட்டாட புத்தாட சேராச்சு பித்தாரம் கத்தாழை நாராச்சு பட்டாட புத்தாட சேராச்சு பித்தாரம் கத்தாழை நாராச்சு சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கிதான் தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானும் வளைச்சு வளைச்சு வளை விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காத பூமானே சொக்காத பொத்தானும் நான் தானே அடி சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கிதான் தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தானும் வளைச்சு வளைச்சு வளை விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே. ஸோ உதயகுமார் அவர்கள் கிராமத்துலேருந்து வந்தவர். ஸோ அந்த பாடல் வரிகள் எழுதிட்டு அதுக்கு ஆப்டாகவே அந்த ஷூட் பண்ணியிருப்பார். ஏன்னா நிறைய பாடல் வரி ஒரு பக்கம் போதும் விஷுவல் வேறு மாதிரி போகலாமல் பக்காவாக ஒவ்வொரு வரியும் அப்படியே ஷூட் பண்ணியிருப்பார். இந்த பாட்டு நம்ம வந்து பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க கார்த்திக்கும் குஷ்புவும் வந்து அது ஒரு லவ், அந்த லவ்வுக்காக என்ன சொல்லுவாங்க, குஷ்பு வந்து கார்த்திகை வந்து பொண்ணு கேட்டு வர சொல்லிடுவாங்க. ஸோ அவர் அவங்க அம்மாவை வந்து பொண்ணு கேட்க அனுப்புவார். அங்கே ஒரு சின்ன பிரச்சனையை மனோரமா இறந்து போவாங்க. அந்த சீனில் பார்த்தோம்னா நம்ம பார்க்குறவங்க எல்லாத்தையும் வந்து கண்கலங்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சண்முக சுந்தரம் வள்ளியூரான பார்த்து கேட்பாரு. ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதை லேசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் பொறுத்துக்குங்க, ஒரு சின்ன முயற்சி தான். இல்லை என்னையா ஊருக்குள்ள பெரிய மனுஷன், இதில் நியாயத்தை வேற. உன் வீடு ஏறி பொண்ணு கேட்க வந்த ஆத்தால இந்த பொட்ட பசங்களை வச்சு அடித்து அசிங்கப்படுத்திட்டேன், அது மட்டும் என்னையா நியாயம் சொல்லு. பின்ன ஓ ஆத்தா பண்ணது மட்டும் நியாயமா? ஓ ஆத்தாளுக்கு எவ்வளோ ஏத்த இருந்தால் என் வீடேறி வந்து பொண்ணு கேட்பா. என்னையா பொண்ணு 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 பொண்ணாத பொண்ணு என் ஆத்தா உன் வீடேறி வந்து பொண்ணு கேட்க காரணம் யாரு தெரியுமா? உன்னோட அந்த பொண்ணுதாயா. உன் பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்கத்தாயா காஞ்ச வயிற்றோடையும் நிறைஞ்ச மனசோடையும் எங்கள் ஆத்தால உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க அனுப்பிச்சேன். ஆனால் போதுயா, உன் பெரிய மனுஷத்தனத்தை நீ காட்டிட்ட. உன் வீட்டில் நடந்த அசிங்கத்தை நினச்சி நினச்சி எங்கள் ஆத்தா மனசு புழுங்கி 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 செத்தே போச்சு. உன் ஜாதி அந்தஸ்து பணம் வசதி எல்லாம் வச்சு என் ஆத்தால எனக்கு திருப்பி தர முடியுமா சொல்லு? என் ஆத்தால எனக்கு திருப்பி உசுரோட தர முடியுமா அப்படின்னு சொல்லி இமோஷனலாக கலங்கி கேட்டிருப்பாரு. நான் பேசினதா கொஞ்சம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீனை தான் நான் விஷுவலாக வந்து மனசுக்குள்ள ஓடி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து வள்ளியூரான் வந்து அவர் பண்ண தவிர வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்புறம் போய் தியாகு கூட திருமணம் நிச்சயமாக இருக்கும். அப்புறம் படம் வந்து வழக்கமான வந்து நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஊர் முழுவதுமே இது மாதிரி மூடப்பழக்க வழக்கங்கள், ஜாதி பிரச்சனைகள், இந்த மாதிரி காதலுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்லவர்கள் ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தாங்கிற மாதிரி அந்த படத்தில் துணிச்சலாக காட்டியிருப்பாங்க. இப்போ எடுக்கலாம், 34 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு படம்ங்கிறது சாதாரண விஷயம். ஆர்வி உதயகுமார் அவர்கள் பிழைத்து வந்து கிளைமேக்ஸ் எடுத்து ஹிட்டான 175 நாள் ஓடி 4 லாங்குவேஜில் ரீமேடான ஒரு படம். எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல, ஆர்வி உதயகுமாரோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில தழுக்கி தழுக்கி பாடலை கண்டிப்பா ஒரு தடவை யூடியூப்ல போய் கேளுங்க. இந்த படத்துல இன்னொரு நோட்டபிள் கேரக்டர் வந்து சின்ன ஜெயந்த் மாக்கான்னு நடிச்சிருப்பாரு. ரெங்குன்னு சொல்லி கார்த்திகை கூப்பிட்டு வர்றது. ஸோ படம் ஃபுல்லா ஒரு
கலாவான படம். இந்த பாட்டில் கூட அவர் இடையில வந்து ஸ்டெப்லாம் போட்டிருப்பாரு. அந்த ஒரு ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆமாம் அவரும் இறந்து போகிற மாதிரி காட்சி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு கிராமத்தை நம்ம வந்து பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு அனுபவம் வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இப்படிலாம் ஊர் இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க. கிழக்குவாசல் அப்படிங்கிற படத்தை சொன்னாலே எல்லாருக்கும் வந்து பச்சை மலை பூவு, அப்புறம் வந்து இந்த தாந்திரிக்கிட வீட்டுக்கு வாசப்படி இந்த பாட்டு தான் மைண்டில் வரும். அப்புறம் பாடி பறந்த கிளி இந்த பாட்டு தான் மைண்டில் வரும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பாட்டு ஒரு நல்ல ஜாலியான பாட்டு. எந்த மூட்லையும் கேட்கலாம், செம்ம ஜாலியான சாங். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாடி மியூசிக் போட்டு ட்ரை பண்ணியிருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் MVR சங்கர்.